Yes, today our topic is India is 21 effect of changes in foreign currency in exchange rates. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் கரன்சி. டூ டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ் நம்ம இருக்குது நம்ம கையில். ஃபாரின் கரன்சி எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் கரன்சி இல்லையோ அதெல்லாம் ஃபாரின் கரன்சி. அப்போ எதெல்லாம் ஃபங்க்ஷனல் கரன்சின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கரன்சி பிரைமரி எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு நடந்துட்டு இருக்கக்கூடியதான் ஃபங்க்ஷனல் கரன்சி. அதுக்கு சில ப்ரெஃபரன்சஸ் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்றதுக்கு வந்து பிரைமரி செகண்டரி அதை நம்ம இப்போ பிளான பார்க்க போகிறோம். பிரைமரி எக்கனாமிக் கண்டிஷன். அடுத்தது வந்து பிரசன்டேஷன் கரன்சி. கரன்சி விச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரசன்டட் இன் ஃபாரின் கரன்சியில் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்களா அல்லது ஃபங்க்ஷனல் கரன்சியில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்களான்னு கேள்வி. ஸோ வாட் இஸ் டிரான்சாக்ஷன் இன் ஃபாரின் கரன்சி? இஃப் யுவர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. If you want to presentation in foreign currency, if you want to presentation in functional currency, ரெண்டு கேள்வி. Yes, now we are going to that. இப்போ ஒருவேளை சத்யா லிமிடெட் என்பது வந்து இந்தியன் கம்பெனி. அவங்க டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ருப்பீல் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ சத்யா லிமிடெட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 1,00,000 மதிப்புள்ள பொருளை வந்து வாங்குறாங்க, மெஷினரி வந்து வாங்குறாங்க, பர்ச்சேஸ் எக்ஸ் லிமிடெட். அப்போ இந்த எக்ஸ் லிமிட்டோடைய ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து டாலராகவும் நம்ம இந்தியன் சத்யா லிமிடெடோட இந்தியன் கம்பெனி வந்து ருப்பியாகவும் இருக்குது. இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சத்யா லிமிடெட் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணால் மெஷினரி உள்ள வருது. மெஷினரி அக்கௌண்ட் டு எக்ஸ் லிமிடெட், தட் இஸ் ஸ்டேட் பேயபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ 80 lakh டு எக்ஸ் லிமிடெட். எஸ். அப்போ இப்போ ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். இதுக்கு டிப்ரிசியேஷனை இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷனாக வேணாம், நம்ம சும்மா போடுவோம். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ இவர் சத்யா லிமிடெட் வந்து தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருக்கு என்ன நடக்கும் கேள்வி. when he purchased rate is 80 at 31st 2012 அன்னைக்கு என்ன இருக்குது 90 இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேள்வி. மெஷினரி வேல்யூ மாறுமான்னு கேட்டால் மெஷினரி வேல்யூ மாறாது. ஏன்னா மெஷினரி இஸ் நான் மானிட்டரி, நோ ரீமெஷர்மெண்ட், பிகாஸ் இட் இஸ் காஸ்ட் மாடல் தான். மெஷினரி ஆல்வேஸ் காஸ்ட் மாடல், நாட் ரீமெஷர்டு, நான் மானிட்டரி. சரி, பட் இயர் அண்டு ட்ரேடு பேயபிள்ஸ் வந்து என்ன செய்யும், மானிட்டரி தான், ரீமெஷர்டு. அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த ட்ரேடு பேயபிள் வந்து மானிட்டரியாகவும் இருக்குது, ரீமெஷர்டாகவும் இருக்குது. ஆனால் மெஷினரி வந்து நாட் ரீமெஷர்டு அண்ட் நான் மானிட்டரி. இதுதான் குழப்பம். அப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில், சத்யாவோட பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸடு அசெட்னு ஒன்று போட்டு, இது காஸ்ட் மாடல் தானே, மெஷினரி வேல்யூ 80 lakhன்னு போட்டுருங்க. பிஎன்எல் அக்கௌண்ட் வரும் பொழுது இப்போ 80 ரூபா நீ கொடுக்கணும். அப்போ 9ஆம் மாதம் கொடுத்தனா 80 ரூபாய்க்கு நீ கொடுத்துருக்கலாம். ஆனால் ரேட் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபாய்க்கு 10 ரூபான்னா 10 லட்ச ரூபாய். அப்போ நீங்கள் 90 லட்ச ரூபா தர வேண்டியது எப்போ நீங்கள் பணம் கொடுத்தாலும். அப்போ 10 lakhs இஸ் லாஸ். அப்போ எக்ஸ்சேஞ்ச் லாஸ் 10 lakh. எப்படி அப்படின்னா 1 lakh இதுதான் எக்ஸ்சேஞ்ச் லாஸ். 1 லட்ச ரூபாய் 90 மைனஸ் 80. அப்போ 80 ரூபாய் என்ன கொடுத்தா போதும், 30 ரூபா தர வேண்டியது, 90 ரூபா தர வேண்டியது இருக்குது. அப்போ எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 10 ரூபாய் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் பிகாஸ் ஆஃப் தட் ரீமெஷர்ஸ். இப்போதான் ஒரு கேள்வி வருது, சார் ஏன் நீங்கள் ரீமெஷர் பண்ணுறீங்க, ஏன் வந்து காஸ்ட் அசட்டை ரீமெஷர் பண்ணாமல் லைபிலிட்டிஸ் மட்டும் நம்ம ரீமெஷர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து
மானிட்டரி ஐட்டம் அப்படின்னாவே ரைட் டு ரிசீவ், ரைட் டு ரிசீவ், ஆப்ளிகேஷன் டு பே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரைட் டு ரிசீவ் ஆர் ஆப்ளிகேஷன் டு பே in fixed or determined units. In fixed or determined units. Other than monetary. See, monetary, non-monetary. So, இதில் வந்து என்னது? Trade payables, trade receivables, loan given, loan taken. அடுத்து outstanding salary. Outflow of fixed amount. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீமெஷரபிள் தான். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா யோசிப்பாங்க. ட்ரேடு பேயபிள்ஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், லோன் கிவன், லோன் டேக்கன், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, outflow of fixed amount, IT payable, import duty payable. See, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். These are all changes. பேங்க் பேலன்ஸ் கூட சொன்னீங்க. பேங்க், these are all changes. Why? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அடுத்து வந்து மானிட்டரி, அதாவது நான் மானிட்டரி ஐட்டம்ஸ்னால் வந்து மெஷினரி இல்லை காஸ்ட் மாடல், மெஷினரி, இன்வென்டரி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி, prepaid expenses. See, இது non-monetary, share capital, securities premium, intangible, deferred tax and assets, deferred tax and deferred liabilities. So, in year end, no need to remeasure, no need to but it will stay at their historical cost, but it will remeasure. Rate. So you can easily understand now. So what is the concept first clearly? So what is monetary and what is non-monetary? So monetary items always remeasures, always changes. So இதெல்லாம் changes ஆச்சுன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் அசிஸ்ட் ஆகட்டும். ஆனால் அப்புறம் மெஷினரி, இன்வென்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஷேர் கேபிட்டல், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், டெஃபர்டு டேக்ஸ், இது எல்லாம் என்ன செய்யணும்னா ரீமெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும். No need to remeasure, it will stay with only the historical cost. அப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் தான் இது இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல்.